பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பு கொண்டோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அலிஃப் லாம் மீம். சூரத்துல் பக்ராவினுடைய முதல் வசனம் இந்த வசனம். இதற்கு ஹுரூஃபுல் முகத்தாத் என்பதாக சொல்லப்படும். பொதுவாக இந்த ஹுரூஃபுல் முகத்தாத்தை பற்றி ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலேயும் வருகின்ற போது இதற்கு அல்லாஹ்வுக்கே விளக்கம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆயத்தினுடைய விளக்கங்களுக்கு நான் போய்விடுவேன். அது என்னுடைய பழக்கம். அசல்ல இது என்ன, இது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு சில விளக்கங்கள் சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப முதல் ஆயத்துங்கிறதுனால ஹுரூஃபுல் முகத்தாத்தை பற்றி அதனுடைய விளக்கம் இன்ஷா அல்லாஹ் இப்போ சொல்லிடுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமேல அடுத்த சூறாக்களில் இந்த ஹுரூஃபுல் முகத்தாத்து வருகிற போது அல்லாஹ்வுக்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அலிஃப் லாம் மீம் என்பது இது ஹுரூஃபுல் முகத்தாத் சூறாவினுடைய ஆரம்பத்திலே வரக்கூடியது. இதனுடைய தஃசீருடைய விஷயத்தில் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது, இஃப்திலாஃபுகள் இருக்கிறது. சில உலமாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இதனுடைய அர்த்தம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது என்பதாக சொல்லுவார்கள். யாரும் இதற்கு விளக்கம் சொல்லவும் கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் போன்ற சஹாபாக்கள் மூலமாக இதைத்தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாமா ஆமீர் ஷுஅபி அவர்களும் சுஃபியான் சௌரி அவர்களும் ரபீ இப்னு ஹஸீம் அவர்களும் இதே கருத்தை தான் சொல்லுகிறார்கள். அபூ ஹாத்திம் இப்னு ஹிப்பான் அவர்களும் இதைத்தான் சொல்லுகின்றார்கள். வேறு கருத்துக்கள் அவர்கள் சொல்லவில்லை. நானும் இதை தான் சொல்கிறேன். அதாவது அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். இதனுடைய அர்த்தம் நாம் யாரும் சொல்லவே முடியாது. சில பேர் இதனுடைய வார்த்தைகளுக்கு விளக்கமும் சொல்கிறாங்க உலமாக்கள்ல, சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் சொல்கிற விளக்கத்துக்கும் இன்னொருத்தர் சொல்கிற விளக்கத்துக்கும் மத்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய வேற்றுமைகள் இருக்கும், நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அப்துர் ரஹ்மான் இப்னு ஸைத் இப்னு அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், சூறாக்களினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய இந்த ஹுரூஃபுல் முகத்தாத்துகள் இருக்கிறதே, அதுதான் அந்த சூறாவினுடைய பெயர் என்பதாக சொல்லுகிறார்கள். அலிஃப் லாம் மீம் சூரா, அலிஃப் லாம் ரா சூரா, அலிஃப் லாம் மீம் சாது சூரா அப்படின்னு சூறாவினுடைய பெயர் அப்படின்னு சொல்கிறார். அல்லாமா அபுல் காசிம் மஹ்மூத் இப்னு உமர் ஸமக்ஷரி அவர்கள் தன்னுடைய தஃசீரிலே அவர்கள் சொல்லும்போது அதிகமான மக்கள் இப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சீபவைஹி அவர்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள். அதற்கு ஆதாரமாக அவர் ஒரு ஹதீஸை கொண்டு வரார். புகாரி முஸ்லீமில் இருக்குது அந்த ஹதீஸு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று காலையில் சுபுஹுடைய தொழுகையில் அலிஃப் லாம் மீம் சஜ்தா சூறாவையும் ஹலாத்தா அலல் இன்சான் அந்த சூறாவையும் ஓதுவார்கள். அப்படி அந்த சூறாவுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, ஆனால் அந்த பேர் சொல்லப்படுறது இல்லை. அந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா அலிஃப் லாம் மீம் சஜ்தா சூரா, ஹலாத்தா அலல் இன்சான் சூரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த ஹுரூஃபுல் முகத்தாத்துகள் இருக்கிறதே அது சூறாவுடைய பேர் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறாங்க சீபவைஹி அவர்கள். ஹஜ்ரத் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அலிஃப் லாம் மீம் ஹா மீம், அலிஃப் லாம் மீம் சாது இது எல்லா சூறாக்களினுடைய ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த சூறாக்களை இதை கொண்டு தான் ஆரம்பிக்கப்படுகிறது. அவங்க இதுவும் சொல்கிறாங்க, அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிறது குர்ஆனுடைய பெயர்களிலே அதுவும் ஒரு பெயர் அப்படி சொல்கிறாங்க. அல்லாமா கத்தாதா அவர்கள், ஸைத் இப்னு அஸ்லம் அவர்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள். மொத்தத்தில் இவருடைய கருத்தும் என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு ஸைத் இப்னு அஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, சூறாக்களினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய இந்த ஹுரூஃபுல் முகத்தாத் அது அந்த சூறாவினுடைய பெயர் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதே கருத்து தான் இவருடைய கருத்து. ஏன்னா ஒவ்வொரு சூறாவும்
குரான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மொத்த குரானும் அலிஃப் லாம் மீம் சாது தான் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அலிஃப் லாம் மீம் சாது அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், அது சூரத்துல் ஆராஃப் தான் அந்த மாதிரி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி, அது மொத்த குரானுக்கும் சொல்லப்படுவது இல்லை அப்படிங்கிறது தெரியும். சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள் இது அல்லாஹ்வினுடைய திருநாமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஜ்ரத் ஷோபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சாலிம் இப்னு அப்துல்லா அவர்கள், இஸ்மாயில் இப்னு அப்துர் ரஹ்மான் அவர்கள், சுதி கபீர் அவர்கள், அவங்கெல்லாம் இதுதான் சொல்கிறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு அறிவிப்பு இருக்கிறது, அலிஃப் லாம் மீம் என்பது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு பெயர். இன்னொரு அறிவிப்பில் இருக்கிறது ஹாமீம், தாசீன், அலிஃப் லாம் மீம், இது எல்லாம் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய திருநாமங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அலி அவர்கள், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள், அவங்க ரெண்டு பேரும் இதைத்தான் சொல்லுகிறார்கள். இன்னொரு அறிவிப்பில் இருக்கிறது இது அல்லாஹ்வினுடைய சத்தியம் ப்ளஸ் அல்லாஹ்வினுடைய திருநாமம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய திருநாமம் இல்லைங்க, இது வெறும் சத்தியம் மட்டுமே அப்படி சொல்ல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க சொல்கிறாங்க, அலிஃப் லாம் மீம் என்றால் இன்னா அல்லாஹு அலம், அந்த அர்த்தம் தான் அதற்கு. அதாவது நான் இருக்கிறேன், அல்லாஹ் மிக அறிந்தவர் அப்படிங்கிற அர்த்தம் அப்படின்னு இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள். ஹஜ்ரத் சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள். இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இன்னும் பல சஹாபா பெருமக்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய திருநாமங்களிலே தனித்தனியான எழுத்துக்கள் இருக்கிறது. அபுல் அலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த அலிஃப் லாம் மீம்ல இருக்கக்கூடிய 3 எழுத்து, ஒன்று அலிஃபு, இன்னொன்று லாம், இன்னொன்று மீம். இது அரபியினுடைய அந்த ஹுரூஃபுல் ஹிஜான்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்களிலே 29 எழுத்துக்களிலே உள்ள ஒரு எழுத்து தான் இந்த எழுத்து. இந்த 3 எழுத்தும் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கிறது. இப்போ தமிழில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆனா, லா, மா, இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. ஸோ அதே தான் அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் அலிஃப் லாம் மீம் இந்த 3உடைய ப்ரொனன்ஸில் எல்லா மொழிகள்லையும் இருக்கின்றது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துமே அல்லாஹ்வினுடைய ஒரு திருநாமம் அப்படி சொல்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய புகழ் பாடக்கூடியது, சமுதாயத்தினுடைய அளவையும் அதனுடைய கால அளவையும் பேசக்கூடியது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, மக்கள் எப்படி குஃப்ரு செய்கிறாங்க, அவர்களினுடைய நாவிலே அல்லாஹ்வினுடைய திருநாமம் இருக்கிறது. எல்லா மனிதர்களும் பேசக்கூடிய எல்லா லாங்குவேஜ்லேயுமே இந்த 3 ப்ரொனன்ஸு கண்டிப்பாக உண்டு. ஸோ அல்லாஹ்வினுடைய திருநாமம் நாவிலே வருகிறது. அவனுடைய இரணத்தை சாப்பிட்டு கொண்டு வாழுகிறார்கள். எப்படி இவங்க குஃப்ரு பண்ணுறாங்க அப்படின்னு ஆச்சரியமாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அலிஃப் என்பதை கொண்டு அல்லாஹ் என்று அர்த்தம், லாம் என்பதை கொண்டு லத்தீஃப் என்று அர்த்தம். லத்தீஃப் அல்லாஹ்வினுடைய திருநாமங்களிலே இருக்கிறது. மீம் என்றால் மஜீத் என்ற அர்த்தம், இதுவும் அல்லாஹ்வினுடைய திருநாமத்திலே இருக்கிறது. அலிஃப் என்பதை கொண்டு ஆலா, நேமத்துகள், பாக்கியங்கள், அந்த அர்-ரஹ்மான் சூராவில் கூட வருமே, ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான், நீங்கள் இருவரும் அல்லாஹ்வினுடைய எந்த அருட்கொடைகளை பொய்ப்பிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு. ஸோ அந்த நேமத்துடைய அர்த்தம் இதற்கெல்லாம் இருக்கிறது. ஸோ அலிஃபை கொண்டு ஆலா, லாமை கொண்டு அல்லாஹ், லாமை கொண்டு லுத்துஃப், மீமை கொண்டு மஜித் அப்படிங்கிற அர்த்தம். இந்த மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அலிஃபை கொண்டு 1 வருடம் என்பதாகவும், லாமை கொண்டு 30 வருடம் என்பதாகவும், மீமை கொண்டு 40 வருடம் என்பதாகவும், இப்படி பலவிதமான கருத்துக்கள் ஹுரூஃபுல் முகத்தாத்துகளை பற்றி ஒரு சில விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹுரூஃபுல் முகத்தாத்துகளை பற்றி இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது. அதை பற்றி சூரத்துல் பக்ராவுடைய இந்த ஆரம்ப கட்டத்திலேயே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல சூராவினுடைய விளக்கத்துக்குள்ளார போகப்படும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சில விளக்கங்கள் சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.